இப்ப யாராவது கொஸ்டின் நம்பர் 147 படிங்க. நான் வேணா படிக்கட்டுமா? எஸ் சார். Cholas gave importance to irrigation. அது assertion A. For reason R வந்து the 16-mile long embankment built by Rajendra Chola I in Gangaikonda Cholapuram stands as the best example. Okay sir. So four options கொடுத்திருக்காங்க. A is correct but R does not explain A. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து A is correct and R is correct. R is the correct explanation of A. மூணாவது வந்து A is correct, R is wrong. நாலாவது வந்து A and R both are wrong. ஸோ எது இப்போ ஆப்ஷன் கரெக்டாக சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? A is wrong, A is correct, but R does not explain A. இல்லப்பா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து செகண்ட் கொஸ்டின் தான் வரும். எப்படின்னா வந்து நம்ம சோலாஸ் வந்து இந்த நீர்ப்பாசனம், அதாவது இந்த இரிகேஷனுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வழங்கினாங்க, அதுவும் கரெக்டு. அதே மாதிரி இதோட ரீசன், அதாவது இந்த ரீசன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ராஜேந்திர சோழா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 16 மைல்ஸ் லாங்ல வந்து ஒரு ஏரிக்கரை தடுப்பணை வந்து கட்டியிருக்காரு. இது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அதனால வந்து செகண்ட் ஒன் A இஸ் கரெக்ட் அண்ட் R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A அப்படின்றது வந்து இதுக்கு வரலாம். அதான் ஆன்சர். கூடவே இதில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டிய ஒன்று வந்து, இதுலேயே நம்மளுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி இப்போ வந்து இன்னொன்று கொஸ்டின் ஒன்று கேட்கலாம். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம்ன்றதால வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் அப்படின்னா கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார், அந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திர சோழா ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 148. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கலாம். Delhi Sultani followed dash type of architecture. ஓகே, அதாவது டெல்லி சுல்தான்கள் வந்து எந்த வகை கட்டடக்கலையை பின்பற்றினார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? தேர்ட் ஒன். அது எப்படி இந்தோ சாராசனிக்குன்னு பார்த்தோன்னா வந்து இந்த சாராசனிக்குன்றது வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதை வச்சு பார்த்தோன்னா டெல்லி சுல்தான்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. அப்படி பார்த்தா இந்தோ சாராசனிக், அதாவது இந்தோ முஸ்லீம் ஸ்டைல்னு அர்த்தம் அதுக்கு. ஓகே, அதுவே காந்தாரா ஸ்டைல்னு பார்த்தோன்னா வந்து அது குஷனா அப்படின்ற ஒரு வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள் பயன்படுத்துவாங்க. அதுல வந்து இந்த காந்தாரா ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த குஷனான்ற அந்த எம்பையர்ல. நெக்ஸ்ட் வந்து 149 கொஸ்டின் யாராவது படிக்கிறீங்களா? Dash started a mass Rakshana Bandhan festival during the partition of Bengal. அதாவது வந்து என்ன கேக்குறாங்கன்னா வந்து தமிழ்ல வங்க பிரிவினையின் போது டேஷ் பெருமளவிலான ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஏன் வந்து இந்த ரக்ஷா பந்தன் விழாவை வந்து இந்த டைம்ல வந்து தொடங்கினார்னா வந்து இந்துஸும் முஸ்லிம்ஸும் நடுவில் அந்த பிரதர்ஹுட் வந்து வளரணும், இன்னும் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பிரதர்ஹுட் சகோதரத்துவம் அதிகரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க வந்து இந்த ரக்ஷா பந்தன் விழாவை வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் 150 கொஸ்டின் நம்பர். வேற ஆள் படிக்கலாம் நினைக்கிறேன் இப்ப தெரிஞ்ச வரைக்கும். யார் படிக்கிறீங்களோ படிக்கலாம். Alauddin Bahman saw divided a kingdom into 4
territorial divisions called this. அதாவது இந்த அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வந்து அவரோட கவர்மெண்ட்டை வந்து 4 டிவிஷன்ஸா பிரிச்சாரு. அது எல்லாத்தையும் வந்து அது எப்படி சொன்னாங்க, அந்த 4 டிவிஷன்ஸையும் சேர்த்த அந்த போரும் சேர்ந்த இடத்த எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் யாருக்கா தெரியுமா? Fourth one. இல்ல, Mandalams. தரஃப்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் தரஃப்ஸ். Tarafs. அதான் தரஃப்ஸ். நெக்ஸ்ட் 151. இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா வந்து முகல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ராணுவத்துக்கான அமைச்சர் யாருன்னு கேக்குறாங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து மீர் பாக்ஷி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஷ்வா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இந்த பேஷ்வா, சுனவிஸ், சேனாபதி, நியாயாதீஷ் இப்படின்ட்டு ஒரு ஃபோர் மராத்தா எம்பையரோட 4 அமைச்சர் பதவிகளை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம இங்கிலீஷ்ல நம்மளோட இது என்னன்னு பார்க்கலாம். பேஷ்வானா. ஓகே, இதுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஓகே, இல்ல இது ரொம்ப ஈஸி. சேனாபதின்னு என்ன தெரியுமா குழந்தைகளா? Commander in chief. ஆமா. அப்போ சி வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் எது? 4 ஆப்ஷன்ல சி வந்து 4 ஆன்சர் கொடுக்கிற ஆப்ஷன் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து சி வந்து 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷனாங்கிறத பார்க்கணும். இப்ப நியாயாதிஷ் அப்படிங்கிற நியாயம்னு என்ன? அது எதா இருக்கும்? நியாயாதிஷ்ங்கிறது எந்த ஆப்ஷனா இருக்கும்? ஸ்டூடண்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ். நியாயம் வழங்குறவர் யாரு? ஜஸ்டிஸ். அப்ப டி வந்து 2, சி வந்து 4, டி வந்து 2. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். இருங்க, மத்தவங்க சொல்லிட்டேன். சி வந்து 4, டி வந்து 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். குழந்தைகளா இங்க பாருங்க, இந்த ஒன்னு அல்லது 2 கண்டுபிடிச்சாவே மத்த 4மே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 1 அல்லது 2 கண்டுபிடிச்சாவே நீங்க ஆன்சர் எழுதி விடலாம். புரிஞ்சுதா குழந்தைகளா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ எல்லாமே இப்போ இந்த பரீட்சைகள்ல உங்க ஸ்கூல் பரீட்சை மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க வந்து 1, 2 கொஞ்சம் தெரிஞ்சா கூட நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் எடுக்கிறவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் எந்த ஸ்கூல் வாத்தியார்னு தெரியுமா குழந்தைகளா? அவர் எந்த ஸ்கூல் வாத்தியார்னு தெரியுமான்னு கேக்குறேன். அவர் வந்து 9வது படிக்கும் மாணவர். போன வருஷம் NMMS எழுதி பாஸ் பண்ண மாணவர். அவரை நம்ம எடுக்க வச்சிருக்கிறோம். அவரு உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். நீங்க எல்லாம் இப்ப 7th இருந்து 8th போறீங்க. அவர் 8th இருந்து 9th போறாரு. NMMS பாஸ் பண்ணிட்டாரு. 4 வருஷம் அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 1000 ரூபாய் பர் மந்த் கிடைக்கும். அதாவது வருஷத்துக்கு 12,000, 4 வருஷத்துக்கு 48,000 அவருக்கு கிடைக்கும். அவர் நல்லாவும் கிளாஸ் எடுப்பார். அதனால நீ எடுக்கணான்னு சொன்னேன் நான் இன்னைக்கு. சரியா? ஏன்னா ஒரு இப்ப பாஸ் பண்ணவரை விட நம்ம பெட்டரா எடுத்துட முடியுமா மத்தவங்க? நீங்களே சொல்லுங்க. பாஸ் பண்ணவர் இப்ப உடனடியே அந்த பரீட்சையை பாஸ் பண்ணவர் ரொம்ப நல்லா எடுப்பார். அதனால தான் அவர் எடுக்க சொல்லிருக்கார். ஓகே, கோ அஹெட் புருஷோத்தமன், கேரி ஆன். ஓகே சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Dash is considered as a typical representation of Tamil Buddhism அப்படின்னு கேக்குறாங்க क्वेश्चन. இப்போ வந்து தமிழுக்கும் அப்படி பார்த்தா இந்த क्वेश्चन வந்து இந்த ஆன்சர் வந்து தமிழுக்கும் இந்த பௌத்தம் புத்திசம்க்கும் ஒரு இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்த ஒரு ரிப்ரசன்டேஷன். இது வந்து எது? இல்ல, தேவாரம் வந்து தமிழ்ல வரும். ஒன்லி இது சைவம்ல வருவது. இருங்க புருஷோத்தமன், நீங்க உடனடி ஆன்சர் கொடுக்காதீங்க. மத்தவங்க ட்ரை பண்ணு. இது உங்களுக்கு சிலப்பதிகாரம். விரா ஃபோர்த் ஆப்ஷன். இருக்கு ஸ்கிரீன் வட். விரா சோசியம்.
இல்லை, மணிமேகலை என்பது சரியான விடை நினைக்கிறேன். அப்படியே புருஷோத்தமன், மணிமேகலை தான் சரியான விடையா? புருஷோத்தமன், மணிமேகலை தான் சரியான விடையா? ஐ திங்க் அவர் லிங்க் ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வெளியே போயிட்டார். வரிசை ஜாயின் பண்ணுவார். ஒரு நிமிஷம் இருங்க. ஜாயின் இருக்காரு புருஷோத்தமன், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் வரட்டும். மைக் ஆன் பண்ணி பேசுங்க புருஷோத்தமன். மைக் ஆன் பண்ணாம இருக்கார். மைக் ஆன் பண்ணி பேசுங்க புருஷோத்தமன். நெக்ஸ்ட் क्वेश्चन ராட்சச தங்காடின்ற அந்த क्वेश्चन வந்து ஸ்டூடண்ட்ஸ் படிக்கலாம். புருஷோத்தமன், நீங்க பேசினதே யாருக்கு ஒண்ணும் கேட்கல. உங்க மைக் ஆஃப்ல இருந்தது. ஓகே சார். இப்போ அந்த பழைய क्वेश्चनே போங்க. நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க கொஞ்ச நேரம். ஓகே சார். இப்போ அந்த பழைய क्वेश्चनே காமிங்க. 153வது கேள்விக்கு என்ன பதில்? மணிமேகலை சார். மணிமேகலை என்பது மணிமேகலை தான் பின்னாடி புத்தர் துறவி ஆயிட்டாங்க அவங்க. அதான். ஓகே, கேரி ஆன். ஓகே சார். நெக்ஸ்ட் क्वेश्चन புருஷோத்தமன், உங்க மைக் ஆன்லயே இருக்கணும். உங்க மைக் ஆன்லயே இருக்கணும். நீங்க ஆஃப் பண்ணிட கூடாது. ஓகே சார். ஓகே, கேரி ஆன். நெக்ஸ்ட் क्वेश्चन 154. ராட்சச தங்காடி வாஸ் ஆல்சோ நோன் as அப்படினு கேக்குறாங்க. அதாவது ராட்சச தங்காடி அப்படின்றது வந்து எந்த போர் அப்படினு கேக்குறாங்க. Battle of Talikota. Answer 3. Battle of Talikota. இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா எந்த இயர்ல நடந்ததுன்னு தெரியுமா? இந்த இயர் நான் சொல்றேன். 1565, அதாவது 1565 அந்த இயர்ல இது நடந்தது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1565 இயர். நோட் பண்ணிட்டீங்களா? ஹலோ. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டையோட அது நடந்த இயர், அந்த வார் நடந்த இயர் வந்து 1565. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டானது இந்த क्वेश्चनல. நெக்ஸ்ட் 155 படிங்க யாராவது. Dash was the famous Buddhist விஹாரா. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா வந்து இந்த பௌத்த விகாரைகள், அதாவது இந்த புத்திஸ்ட் விகாராஸ்ல எந்த விகாரம் எது வந்து ஃபேமஸ் இந்த 4ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் யாருக்கா தெரியுமா? சார் ஆன்சர் அஜந்தா. நாலந்தா தான் ஆன்சர். அது எப்படி நாலந்தா ஆன்சர் ஆச்சுன்னா வந்து இந்த மூணுமே வெறும் புத்திஸ்ட் விஹாராஸ், ஆனா நாலந்தா வந்து ஒரு யூனிவர்சிட்டி. அங்க மத்ததெல்லாம் வந்து ஒரு புத்திஸ்ட பத்தி புத்திஸ்டோட இந்த விகாரா மட்டும்தான். இந்த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த வேர்ல்டுன்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் இந்த நாலந்தா தான். ஓகேவா? ஓகே. 156. Okay, sir. Dash was the immediate cause of Velur revolt. ஓகே. அதாவது வந்து இந்த வேலூர் கழகம், அந்த வேலூர் கழகத்துல வந்து அதோட இம்பார்ட்டன்ட், அதாவது இமிடியேட் காஸ் கேக்குறாங்க. அது ஏன் மோஸ்ட்லி அது நடந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன? அது வந்து என்னன்னா வந்து யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? சார் ஆப்ஷன் செகண்ட். இல்ல, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்.
அது வந்து ஏன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டர்பன், அதாவது இது எயித்துல நீங்க எல்லாரும் படிப்பீங்க. எயித்துல வேலூர் அந்த ரிவால்ஸ் ஒரு லெசன் வரும், அதுல நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த வேலூர் ரிவல்ட்ல வந்து புதிய தலைப்பாக அறிமுகம், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ டர்பன் அப்படின்றதால தான். ஏன்னா வந்து இந்த நியூ டர்பன் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை, இந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த நியூ டர்பன்ஸ்ல. அது வந்து அவங்களோட இது வந்து அவங்களோட கலாச்சாரத்துல நம்மள அவங்க வந்து மூழ்கடிக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்துஸும் முஸ்லிம்ஸும் சேர்ந்து இந்த ரிவால்ட் நடத்தினாங்க. இது ஓகேவா? இது நடந்த ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 157. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். அதாவது இப்போ இங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயும் ஒரு 4 போர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 போர்ல எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும்ட்டு இதை ஆர்டர் வைஸ் மாற்றணும். ஓகே, இதை பொறுமையா பண்ணுங்க. யாரு ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன். கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, கரெக்ட். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்கள் குழந்தைகளா, இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஏன்னா எது முன்னாடி எது பின்னாடின்னு கண்டுபிடிக்கிறது 4 அந்த போருக்குமே எந்த வருஷம் தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நான் இயர் சொல்றேன். இல்ல சொல்றேன், 4 வருஷம் 4 போருக்குமே அந்த இயர் தெரிஞ்சாதான் அது கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு கஷ்டமான, அதாவது நீங்க ஒரு பரீட்சையில எது ஈஸியான கேள்வி எது கஷ்டமான கேள்வி என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கஷ்டமான கேள்வி போய் மண்டை உடச்சு நிறைய டைம் செலவு பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ ரொம்ப கஷ்டமான கேள்வி எனக்கு ஆன்சர் தெரிலன்னா அதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். பரீட்சையில் இங்கே இது கிளாஸில் நம்ம அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். பட் பரீட்சையில் கஷ்டமான கேள்விக்கு நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது ஒரு கஷ்டமான கேள்வி. பிகாஸ் ஏனென்றால் அந்த 4 போரோடைய இயர் தெரிஞ்சாதான் இது எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? நான் கேட்குறேன், நான் சொல்றது. எஸ் சரி, இந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்கல்ல, அது அந்த 4த்துக்கும் இயர்ஸ் தெரியுமா? யாரும் செகண்ட் ஆப்ஷன் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து தேர்டு செகண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் சொன்னீங்க. அது இப்போ இந்த 4த்துக்கும் இயர்ஸ் தெரியுமா? நோ. நான் இப்போ இயர்ஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் அடையார் கொடுத்துருக்காங்களா? பேட்டில் ஆஃப் அடையார் வந்து 1746 1746. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார்னு இருக்கா, அதுக்கு வந்து 1751 1751. அதுக்கடுத்து பேட்டில் ஆஃப் பக்ஷார் 1764 1764. அதுக்கடுத்து கடைசியா பேட்டில் ஆஃப் ஆர்காட், இது வந்து 7 இயர்ஸ் நடக்குது. 1775 1775ல இருந்து 1782 வரைக்கும். 1775 to 1782. யாருக்காவது இப்ப சொன்னது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இந்த 4 இயர்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எஸ் சார். யாருக்காவது டவுட்ஸ் நோட் பண்ணாம விட்டீங்கன்னா கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். புருஷோத்தமன் எப்படி ஞாபகம் வைக்கிறது கண்ணா? இவ்வளவு எத்தனையோ போர் நடக்குது, அது எப்படி இத்தனை ஞாபகம் வைக்க முடியுமா? எப்படி வைக்கிறது சொல்லுங்க, ஒரு ஷார்ட் கட் சொல்லுங்க சார். இப்ப இந்த பேட்டில் ஆஃப் அடையார்ல வந்து 1746ல நடக்குதுன்னு இருக்கு சார். இல்லப்பா, கரெக்ட். அந்த 4 ஏதோ இயர் சொன்னீங்க, ஓகே, வெரி குட். பட் இது எப்படி ஞாபகம் வைக்கிறதுங்கிறது ஒரு டிப்ஸ் கொடுங்க, டிப்ஸ். இல்லையா குழந்தைகளா? நமக்கு டிப்ஸ் வேணுமா? எஸ் சார். அது வேற வழியே இல்லை. இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணியே தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இது அப்பப்போ அந்தந்த பாடம் படிக்கும்போது அந்த பாடம் முடிஞ்ச உடனே என்னென்ன போர் வந்தது அப்படிங்கிறது, அது என்ன வருஷம்னு நீங்க குறிச்சு வச்சுக்கணும், ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி யார் யார் பேர் வந்தது, அக்பர், பாபர், அது இதுன்னு பேர் நிறைய பேர் வரும் இல்லையா, அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, இந்த 4 இயர்ஸ் நோட் பண்ணி வச்சிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 158. क्वेश्चन தெரியுதா? இப்ப படிக்கலாம்.
The drain theory That- was propounded by dash. அதாவது drain theory was propounded by யாரால அது ப்ரொபோனன்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? Third one. தாதாபாய் நவ்ரோஜிக்காக தான் இதோட ஆன்சர். தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் ஆப்ஷன் Yes. தாதாபாய் நவ்ரோஜின்றது தான் இதோட ஆன்சர். அது எப்படின்னா வந்து இப்ப வந்து நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் நம்மள வந்து கட்டுப்படுத்தினப்ப நம்ம நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்கு இங்க இருந்து அங்க வந்து நம்ம கிட்ட இந்த செல்வத்தெல்லாம் இங்க இருந்து நம்ம கிட்ட பறிச்சுட்டு போயிட்டு அவங்க நாட்டுல வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அதனால வந்து அவங்க நாடு வந்து நம்ம நாட்டோட செல்வத்தால அவங்க நாடு நல்லா இருந்தாங்க. அதனால வந்து இதுதான் செல்வ சுரண்டல் அப்படின்னாங்க. அதாவது ட்ரெயின் தேரி. இதை வந்து சொன்னவர் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி சொன்னவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, நெக்ஸ்ட் 159. கீழடி இஸ் சிச்சுவேட்டட் இன் த டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? Third, Ramabur. புதுக்கோட்டை. Third option. செகண்ட் ஆப்ஷன்ன்றது தான் இதுக்கான கரெக்ட் ஒன். எப்படின்னா வந்து இந்த கீழடின்றது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒன்னே ஒரு ஆர்கியாலஜிக்கல் பிளேஸ் மட்டும் தான் இருக்குன்னா கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதே மாதிரி நிறைய இடம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 160. வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஆக்டிவ் வால்கேனோ கேக்குறாங்க. அதாவது இது 7th படிச்சிருக்கீங்களா? ஆக்டிவ் வால்கேனோ. இப்ப ஆப்ஷன் 4ன்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். மௌனா லோவா இருக்கா? இது வந்து இந்த மௌனா லோவான்றது வந்து இப்ப இது வரைக்கும் வந்து வேர்ல்டுலயே பிகெஸ்ட் ஆக்டிவ் வால்கேனோஸ்ல வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் வால்கேனோ கிடையாது. இது வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஆக்டிவ் வால்கேனோ. அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஆக்டிவ் வால்கேனோ அதாவது இந்த மௌனா லோவா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹவாயில இருக்கு. ஓகேவா? இது வந்து அந்த ஹவாய் வந்து யூஎஸ்ல வந்து ஹவாயில இந்த மௌனா லோவா இருக்கு. ரீசன்ட் டைம்ல இது எப்ப தெரியுமா அந்த எரப்ஷன் அதோட அந்த ஹீட்டை வெளியில கக்குச்சு இயர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2022 ரீசன்ட் எரப்ஷன் வந்து 2022. நோட் பண்ணி வச்சுக்கீங்களா? கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலனாலும் கேளுங்க, நான் சொல்றேன். 2022 ரீசன்ட் எரப்ஷன் வந்து. ஓகே, இந்த பிக்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? 161 ஆன்சர் இருக்கா தெரியுதா பாருங்க. ஆக்ஸ்போ லேக். ஆக்ஸ்போ லேக்ன்றது கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த ஆக்ஸ்போ லேக்னு பாக்குறப்ப வந்து இது இப்போதைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்த ஆக்ஸ்போ லேக் ஒன்று இருக்கு. ஆக்ஸ்போ லேக் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காவிரி டெல்டால வந்து இந்த மாதிரி ஆக்ஸ்போ லேக்ஸ்லாம் இருக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி அந்த காவிரி டெல்டா வர டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து நாகப்பட்டினம் அந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த ஆக்ஸ்போ லேக் வந்து ஃபார்ம் ஆகுது. இது தமிழ்ல குதிரை குழம்பு ஏரி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 162. The World Cultural Diversity Day is observed on. அதாவது உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் எந்த டேட்னு கேக்குறாங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? May 21. 21st May. ஓகே, 21st மேன்றது தான் கரெக்ட். இப்போ வந்து உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய கலாச்சாரங்கள் இருக்கும், நிறைய கல்ச்சரல்ஸ் டைவர்சிட்டி. ஒவ்வொரு நாட்டிலயும் நிறைய மெனி டைவர்சிட்டிஸ் இருக்கு. இதே மாரி அப்படி பார்த்தா இந்த வேர்ல்ட்லயே இருக்கிற அந்த மொத்த எல்லாத்தையும் வந்து இது பண்ற விதமா எல்லாத்தையும் போடுற தினமா வந்து இந்த 21st மேன்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 163.
ஓகே, படிங்க யாராவது. Among the following, ஒரு ஆள் படிங்க, ஒருத்தரா படிங்க. Among the following, which of the statement is wrong? The petroleum is drilled from oil field. By produce of petroleum or diesel, petrol and kerosene. Petroleum and its derivatives are called black diamond. Arab countries are leading producer of petroleum. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எந்த ஆப்ஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? third. ஆப்ஷன் 3. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து இப்போ கரெக்டானது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து இது மட்டும் தான் தப்பா இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து பெட்ரோலியம் இஸ் ட்ரில்டு ஃப்ரம் ஆயில் ஃபீல்ட்ஸ். அதாவது பெட்ரோலியம் வந்து எண்ணெய் வயல்கள்ல இருந்து துளையிட்டு எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் ஆர் டீசல், பெட்ரோல் அண்ட் கெரோசின் அப்படின்றாங்க. அதாவது இந்த கச்சா எண்ணெய், அதாவது இந்த பெட்ரோல்ல இருந்து டீசல், பெட்ரோலியம், மண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட். ஃபோர்த் ஒன் போதனா வந்து அரப் கண்ட்ரிஸ் ஆர் லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பாயிண்ட் மட்டும் தப்பா இருக்கு. அதுல என்ன தப்பா இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? யாராவது தேர்ட் ஒன்ல ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம், அது எப்படி அது ராங் ஸ்டேட்மெண்ட்டா மாறுச்சுன்னு யாருக்காவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா அது black diamond. Petroleum. All black diamond. அதாவது என்னன்னா வந்து இந்த பெட்ரோலியம் வந்து பிளாக் கோல்டுன்னுவாங்க. பிளாக் கோல்டு Black diamond. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்ரோலியம்னா பிளாக் கோல்டு. ஓகேவா? பெட்ரோலியம்னா வந்து பிளாக் கோல்டுனா தான் பெட்ரோலியம், பிளாக் கோல்டு. அதுவே பிளாக் டைமண்ட்னா வந்து அது வந்து கோலை ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற விஷயம். இதை வந்து லைன் பை லைனா இதை கரெக்டா படிக்கணும். அது 1 மினிட்ல நம்ம டைம், அந்த 1 மினிட்ல இதை கரெக்டா படிச்சு புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, 164 கொஸ்டின் நம்பர். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் பார்க் கேட்குறாங்க. நைனிடால் வெஸ்ட் பெங்கால், ஷில்லாங் கேரளா, ஊட்டி உத்தரகாண்ட், ஷிம்லா இமாச்சல் பிரதேஷ். இதுல எது தப்பா இருக்கு? fourth one. கரெக்டா சொல்லணும். Third one. ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். எப்படின்னா வந்து ஷிம்லான்றது வந்து இமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு, ஷிம்லான்றது. ஓகேவா? இந்த அதாவது இந்த இப்போ நான் இது எல்லாத்துக்கும் ஸ்டேட்ஸ், இது எந்தெந்த ஸ்டேட்ல இது எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நைனிடால்ன்றது வந்து வெஸ்ட் பெங்கால், நைனிடால்ன்றது வந்து உத்தரகண்ட். வெஸ்ட் பெங்கால் நான் பை மிஸ்டேக், நைனிடால்ன்றது வந்து உத்தரகண்ட். இதை அடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான நோட்ஸ். நைனிடால்ன்றது வந்து உத்தரகண்ட், ஷில்லாங் அப்படின்றது வந்து மேகாலயா, ஓகேவா? நைனிடால் ஃபர்ஸ்ட் ஒன் நைனிடால்ன்றது வந்து உத்தரகண்ட்ல இருக்கு, உத்தரகாண்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் செகண்ட் ஷில்லாங் வந்து மேகாலயா ஸ்டேட்ல இருக்கு. தேர்ட் ஒன் ஊட்டி வந்து தமிழ்நாடு. ஷிம்லா கரெக்டா இருக்கு, அதான் கரெக்ட் ஆன்சர். ஷிம்லான்றது வந்து இமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு. இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 165 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, படிங்க யாராவது ஒரு நாள். Dash composition are used in making distillation liquid bleaching powder. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா வந்து காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த சேர்மங்கள்ன்றது வந்து கிருமி நாசினி திரவம், சலவை தூள் எல்லாம் எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் limestone. மாங்கனீஸ்ன்றது ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து மாங்கனீஸ். நம்ம லைம்ஸ்டோன் பார்த்தா வந்து அது வந்து நம்ம சலவை தூளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம லைம்ஸ்டோன் வந்து இந்த பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி இது சயின்ஸ்லயும் வரும்,
சோஷியல் சயின்ஸ்ல இருக்கு. ஆனா சோஷியல் சயின்ஸ்ல வந்து இத பத்தி ஒரு லெசன் செவன்த்துக்கா எயித்துக்கா எனக்கு தெரியல. செவன்த் தான் நினைக்கிறேன். செவன்த்ல வந்து அந்த எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து லீடிங் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அது இல்ல, லீடிங் ப்ரொடியூசர்ஸ் எந்த ஒவ்வொரு இதுவும் இருக்குமே, இந்த ஒவ்வொரு மெட்டல், கோல்டு, அயனு, சில்வரு, அது ஒரு லெசன் வரும். நம்ம மறந்துச்சு, அது அப்புறமா சொல்றேன். ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் ஓகேவா? மேங்கனீஸ்ன்றது வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 166. நார்த் அமெரிக்கா ஹஸ் டேஷ் டைம் ஜோன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? நீங்க நார்த் அமெரிக்கா இல்ல, அதுல எனக்கு 5 zones. 7 zones. நார்த் அமெரிக்கா வந்து 7 டைம் ஜோன்ஸ் இருக்கு. 7. ஓகே, ஏன்னா வந்து நீங்க இந்த லெசன் படிச்சீங்களா, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா, அதுலயே வந்து அந்த டைம் ஜோன்ஸ்லயே ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட் இது 167 பாருங்க. ரெட் கலர் இந்த மேப் டெனோட்ஸ். இந்த ரெட் கலர் வந்து மேப்ல எதை குறிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னோவா, செட்டில்மெண்ட்ஸா, அக்ரிகல்ச்சரா, ஃபாரஸ்டா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 2 குடியிருப்பு. செட்டில்மெண்ட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ அது வந்து பனியா இருந்தா ஒயிட் கலர் மாதிரி வரும். விவசாயமா இருந்தா விவசாயம், காடுகள்லாம் அதுக்குன்னு ஒவ்வொரு கலர்ஸ் நம்ம இந்த மேப்லயே இருக்கும். நெக்ஸ்ட் 168 படிங்க கொஸ்டின். Dash river forms the boundary between USA and Mexico. ஓகே, அதாவது என்ன கேக்குறாங்கன்னா வந்து யுஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்கும் நடுவுல இது ரெண்டுத்துக்கும் எல்லையா எந்த நதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் யாருக்காவது தெரியுமா? First one, sir. ரியோ கிராண்டே. First one. Fourth option. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ரியோ கிராண்டி. ரியோ கிராண்டி அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 169 பாருங்க, படிங்க ஒருத்தர். Bhopal gas leakage is an example of gas disaster. ஓகே, அதாவது இது வந்து டிசாஸ்டர் பத்தி உங்களுக்கு லெசன்ஸ் வந்திருக்கா? வந்து Industrial disaster, sir. இது எது? இண்டஸ்ட்ரியல். இதுக்கான ஆன்சரும் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் தான். அதாவது ஏன்னா வந்து இது போபால் கேஸ் லீக்கேஜ் அப்படின்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ல வரும். இது ஒரு பாயிண்ட். இதே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். Earthquake. மேன் மேடா இருந்தா வந்து டெரரிசம் அந்த மாதிரி. இதுவே வந்து இண்டஸ்ட்ரியல்னா இப்படி டெக்னாலஜிக்கல்னா வந்து டெக்னாலஜிக்கல், அதாவது நம்ம ஏன் எந்த மாதிரி பிரச்சனை வருது வந்து. ஓகேவா? 170 பாருங்க. 170. சவுத் இந்தியா லைஸ் இன் த டேஷ் ஜோன். டைம் ஜோன்ஸ்லயே வந்து இது வரும். சவுத் இந்தியா வந்து எந்த ஜோன்ல வந்து வருது அப்படின்னு கேக்குறாங்க டைம் ஜோன்ல. ஆப்ஷன் 1. Second. ஆப்ஷன் 1. Second option. Torrid zone. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டாரட் ஜோன். ஆப்ஷன் 2. நீங்களே சொல்லிட்டு போகாதீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாரட் ஜோன்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது வந்து எப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து மேப்ஸ் இல்லைன்னா அட்லஸ் ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்க. அந்த அட்லஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அட்லஸ்னால இந்த டண்ட்ரா இது எல்லாமே இருக்கும். ஃப்ரிட்ஜிடு, டெம்பரேச்சர், டாரைடு, இது ஃபுல்லா இருக்கும். அது அந்த லைன் ஒன்று எல்லாத்துக்கும் டிகிரிஸ் போட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 171 படிங்க. Dash rocks are formed by compacting and cementing. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து செடிமெண்ட்ரி. படிவு பாறைகள் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन 172 போலாமா? படிங்க. Which of the following is not the reason of drought? ஓகே, அதாவது என்ன கேக்குறாங்கன்னா வந்து இதுல வந்து டிராட், அதாவது வறட்சி ஏற்படுறதுக்கு வந்து எது காரணம் கிடையாது, டிராட்டுக்கு வந்து எது இந்த ரீசன்ல எது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். அதாவது வந்து என்னன்னா காடுகள் வளர்ப்பு. ஏன்னா இப்ப வறட்சி ஏன் வரும்? மழை இல்லாதது, தண்ணி இல்லாதது, இதுதான் வறட்சியான இது.
ஃபெயிலியர் ஆஃப் மன்சூன் அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சம் தமிழ்ல வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. பருவமழை பொய்த்தல்னுக்குது. நாம வந்து சில நேரத்துல நான் வந்து ஸ்பீடா பாக்குறேன். எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஸ்பீடா பாக்குறோம்ட்டு பருவமழை பொய்தல் நினைச்சுக்காதீங்க. பொய்தல் மழை பெய்யறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பருவமழை பொய்த்தல் அப்படி, அதாவது மழை வந்து வராம இருக்கிறது. ஃபெயிலியர் ஆஃப் மன்சூன். நெக்ஸ்ட் தேர்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் குறைதல். அது வந்து காரணத்துல இதுவும் வரும், ஃபர்ஸ்டும் வரும், இந்த தேர்டும் வரும். தண்ணி இல்ல நிலத்தடியில, நம்ம இடத்துக்கு கீழே தண்ணி இல்ல, இதுவும் வருமா வறட்சிக்கு. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ரெயின்ஃபால், மழைப்பொழிவு கம்மி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் இந்த ஒரே கான்செப்ட் தான். ஓகே, இது எல்லாமே இந்த மூணுமே ரீசன்ஸ். தேர்டு இருக்கே, தேர்டு இல்ல, செகண்ட் ஆப்ஷன் அஃபாரஸ்டேஷன்ன்றது தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வரும். காடுகள் வளர்ப்பு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 173. ஓகே, 173 மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் மேட்ச் பண்ணுங்க பாப்போம். அதாவது என்ன கேக்குறாங்கன்னா வந்து பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இந்த 4ல எது வரும் அப்படி பார்க்கணும். அதுக்கடுத்து இது வந்து சார் அப்ப சொன்னார்ல, அதே மாதிரிலாம் இப்பயும் மேட்ச்னாலே இப்படிதான் வரும். சார் சொன்ன அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதுல உங்களுக்கு தெரிஞ்ச 1 2 வச்சு இந்த கொஸ்டின் ஃபுல் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த 1 மார்க் உங்களுக்கு தான். சார் சொன்ன மெத்தட் வச்சு நீங்க பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் இல்ல, தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. இந்த வாரம் தேர்ட் ஆப்ஷனா? தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். ரெண்டுமே தப்பு. தேர்ட் ஆப்ஷன் இல்ல, ஃபோர்த் ஆப்ஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது இப்போ வந்து எப்படின்னா பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்க்கணும். பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரி வந்து இதுல என்ன கொடுத்துருவாங்கன்னா வந்து பிரைவேட் செக்டார் இப்போ நாமளே பண்ணலாம். பிரைவேட் இதுல எது பிரைவேட்னு பார்த்தா ரிலையன்ஸ். இந்த ரிலையன்ஸ்ன்றது வந்து ஒரு அந்த அம்பானி ஃபேமிலியோடது வந்து இது ரிலையன்ஸ் கம்பெனி. இது அப்படி பார்த்தா இது வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல வரும். இந்த ஒன்றை தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அப்படி பார்த்தா பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரினா ரிலையன்ஸ் தெரிஞ்சிடுச்சா? அப்ப ரிலையன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப ஏக்கு எது ஃபர்ஸ்ட்டுக்கு எது ஃபோர்த் ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படியே இதை வந்து இதுக்கு வந்து ஆன்சர் ஃபுல். இப்போ நம்ம வந்து கிளாஸ்ன்றதால ஃபுல்லா தெரிஞ்சுட்டு போகணும். ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிக்கு 1 கொடுத்துருக்கு. அதாவது மகாநகர் கேஸ் லிமிடெட் அப்படின்னு. மகாநகர் கேஸ் லிமிடெட்னா வந்து ஒரு ஜாயிண்ட் செக்டார், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கானது. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து நம்ம பப்ளிக்கானது. பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னா அது வந்து இது ஒரு பப்ளிக் செக்டார். நெக்ஸ்ட் டி கோஆபரேட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா வந்து தேர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் போலாம். ஓகேவா? 174 படிக்கலாம். To become a member of legislative council. படிங்க. To become a member of legislative council, one should have completed dash years of age. Okay. 18. 85. 435. 35. ஆன்சர் வந்து 30. 35. 30. செகண்ட் ஆப்ஷன் 30. அதாவது வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து என்ன ஏஜ்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து 30. நெக்ஸ்ட் 175 பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் சொல்லிருக்காங்க. கண்டுபிடிங்க. லெட்டர்ஸ். கரெக்ட். ஏன்னா இது மூணுத்தையும் நாமளே டெலிவிஷன்லையும் நாமளே பார்த்துக்கலாம், ரேடியோவும் நம்ம கேட்டுக்கலாம், நியூஸ் பேப்பரையும் வந்து நாமளே இதெல்லாத்தையும் வந்து நாம அப்படியே பார்த்தா மட்டும் போதும். அது லெட்டர் வந்து நாமளே பண்றோம், நாமளே எழுதி அந்த லெட்டர் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 176 பாருங்க. தெரியுதா?
Yes, sir. ஓகே சொல்லுங்க 176 சொல்லுங்க. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து the leader of the opposition party holds the rank of cabinet minister. Next, opposition party cannot raise their voices on the wrong policies and failures. அதுக்கடுத்து third point, an effective opposition party is very essential for the successful operation of the democracy. Fourth option, opposition party seriously criticizes the policies and bills introduced by the government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல First and third. இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து. அதாவது இது எப்படி நம்ம பார்த்தோம்னா வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து கேபினெட் அமைச்சரோட அந்தஸ்து அவர்கிட்ட இருக்கு. இது வந்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா. நெக்ஸ்ட் இது ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது எதிர்கட்சி வந்து அரசோட தவறான அந்த கொள்கைகளை வந்து மற்றும் தோல்விகளை வந்து வெளிப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வெளிப்படுத்தும். அப்படி பார்த்தா வந்து இது ஒன்று மட்டும் ராங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி மிகவும் அவசியம். இதுவும் கரெக்ட். ஏன்னா வந்து மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படணும்னா வந்து அதுக்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்கட்சி வேணும். ஏன்னா அப்பதான் அவங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு வந்து எதிர்கட்சி வந்து அந்த தப்பை வெளிக்கொண்டு வாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோன்னா எதிர்கட்சி வந்து அரசாங்கத்தோட கொள்கைகள் இந்த கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்ட மசோதாக்கள் இது எல்லாத்தையும் தீவிரமா விமர்சிக்கும். இப்ப இது எல்லாத்தையும் பாக்குறப்ப செகண்ட் ஒன் மட்டும் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்ட். நம்மள வந்து இப்ப கரெக்ட் தான் எத்தனைன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட், ஃபோர்த் ஒன் கரெக்ட். எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். யாரோ கத்துறீங்க, கம்முன்னு பாருங்க. நம்ம இப்ப படிக்க தான் வரோம். அடுத்த வருஷம் NMMSல பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நல்லா படிங்க. The first woman to space, Valentina Tereshkova, belongs to the dash country. அதாவது USSR. சோவியத் ஒன்றியம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அதாவது வந்து சோவியத் ஒன்றியம்னா ஒண்ணுல ரஷ்யா. அதாவது வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் உமன் டு இதை வச்சு நான் இன்னொன்று கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போன உமன் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? Valentina Tereshkova. ஓகே, அவங்க எந்த கண்ட்ரின்னு கேட்டா USSR. ஓகே, அவங்க இப்போ வேலண்டினா தெரஸ்கோவா வந்து என்ன சாதனை பண்ணாங்கன்னு கேட்டா First woman to space. ஓகே, இதான் இப்போ இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து நம்ம 3 கொஸ்டின் எடுத்து படிச்சோம். ஏன்னா வந்து இந்த ஒரு கொஸ்டின்லயே அத்தனை நியூஸ் இருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட் இயர் இதுல இருந்து வந்து ஏதாவது வரவும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம இது இப்பயே ஸ்டடி பண்ணிக்கலாம்ல. நெக்ஸ்ட் 178 பாருங்க. டேஷ் இஸ் த ஷேப் ஆஃப் ஸ்டாப் சைன். அதாவது இந்த சர்க்கிள். இதுக்கான ஆன்சர் யாருக்காவது? Hexagon. சர்க்கிள். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆக்டகன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆக்டகனா? ஆக்டகன் பாத்துர்க்கீங்களா? அது அந்த ஷேப்பை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அதான் ஆக்டகன்னா ஒண்ணும் இல்லை, நம்மளோட இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து 8 கார்னர்ஸ் இருக்குமே, ஒரு ட்ரையாங்கிள் ஸ்கொயர் எல்லாம் சேர்ந்தது 8 கார்னர்ஸ் இருக்கும். அதான் தமிழ்ல எண்கோணம் அப்படின்றாங்க. அதான் ஆக்டகன். அதுதான் வந்து இந்த ஸ்டாப் சைனோட ஷேப். ஏன்னா வந்து இது ஷேப்பை பத்தி பேசணும். நெக்ஸ்ட் 179. ஓகே, 179 படிக்கலாம். That denotes one tax, one market and one nation. ஓகே, அதாவது வந்து எது வந்து ஒரு வரி ஒரு சந்தை ஒரு தேசம் அப்படின்னு எது குறிக்குதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஈஸி. எது சொல்லுங்க? இப்ப வந்து நான் ஒரு அப்ரிவேஷன் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஜிஎஸ்டினா Goods and Services. அவ்வளவுதான். இந்த இப்ப குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னு இப்ப வந்து அப்ரிவேஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு.
வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கும் நீங்க ஸ்டடி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 180. லாஸ்ட் கொஸ்டின் 180. The students should be encouraged to open dash scheme. அதாவது நம்மளோட எந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்காக செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது என்னன்னா வந்து 180 அந்த இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து எந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்காக மாணவர்களை ஊக்குவிக்கணும். அதாவது வந்து இப்ப இதுக்கு வந்து இப்ப இந்த சஞ்சாயிக்கா அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டம் மாரி நம்மளோட மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. இப்ப இது நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னன்னா வந்து இப்ப இங்க 4 கொடுத்துருக்காங்களா, இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதை வந்து ஸ்டூடெண்ட்ஸால பண்ண முடியும் அப்படின்னு பாக்கணும். இன்சூரன்ஸ் உங்களுக்கு இப்பயே இன்சூரன்ஸ் போட முடியுமா? எல்ஐசி அது இப்ப ஸ்டாக், அதாவது இந்த பங்கு வர்த்தகம் உங்களால இப்பயே பிசினஸ் பண்ண முடியுமா? பிசினஸ் இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த 3மே பண்ண முடியலன்னா அப்ப இந்த மீதி இருக்கிற ஒண்ணுதானே இப்ப அதுக்கான ஆன்சரா இருக்கும். அப்படி பார்த்தா இதோட ஆன்சர் வந்து சஞ்சாயிக்கா. ஓகே, சரி, இப்ப நம்ம இந்த இப்ப சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்பேஸ், இப்ப இது சம்பந்தமான சில क्वेश्चंस கேட்பேன், ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப வந்து சரி, ஃபர்ஸ்ட் who was the first man to space? யாரு first man to space? ஸ்பேஸ்க்கு போன முதல் மனிதர். மேலண்டினா டெலஸ்கோவா. நான் வந்து லேடிஸ் உமன்ஸ்னு கேட்கல. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போன மென்ஸ் ஆர் உமன்ஸ் யாரு நீங்களே சொல்லலாம். அதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லணும். 8th ஆனா இத பத்தி படிப்பீங்க, 8th படிப்பீங்க இத பத்தி. the first man to space சான்ஸ் நானே சொல்றவா? இல்ல நீங்க யோசிச்சு யார் வேணாலும் சொல்லலாம், ஒருத்தர் தான் சொல்லணும், 2 பேர் தான் சொல்லணும்னு கிடையாது. இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிற அத்தனை பேர்ல யார் வேணாலும் இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். யாருக்கும் தெரியலையா? நீல் ஆம்ஸ்ட்ராங். எஸ் சார், நீல் ஆம்ஸ்ட்ராங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்? ரஷ்யா. ரஷ்யா. ஓகே, கரெக்ட். ஓகே, அவர் வந்து சரி, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஃபர்ஸ்ட் எந்த கால மூன்ல வச்சாரு? ரைட் ஆர் லெஃப்ட்? லெஃப்ட். ஓகே, ரைட். லெஃப்ட் லெக்ன்றது கரெக்ட் ஆன்சர். லெஃப்ட் லெக் தான் அவர் ஃபர்ஸ்ட் மூன்ல வச்சாரு. ஓகே, அப்ப வந்து சரி, நான் இப்ப இன்னொரு ஒரு क्वेश्चन கேட்பேன். இந்த ஒரு क्वेश्चन வச்சு who is the first woman to space on Russia? வேலண்டினா டெலஸ்கோவா. இது மூலமா என்ன தெரியுது? வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஒரு உமன் ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னா அதுவும் வேலண்டினா டெலஸ்கோவா தான். ரஷ்யா நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனவங்களும் இந்த வேலண்டினா டெலஸ்கோவான்றது தான் இப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது இந்த குவிஸ்ல. சரி, இப்ப வந்து சரி, இப்ப இவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார்ல, அதே மாதிரி வந்து இப்ப நாசால சில क्वेश्चंस கேக்குறேன். இப்ப நாசாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் எது? நாசாஸ் ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் அது வந்து யாருக்காவது தெரியுமா? நாசாவோட ஃபர்ஸ்ட் மேன்டு மிஷன் மனுஷனை வந்து ஃபர்ஸ்ட் எப்ப அனுப்பிச்சாங்க? எந்த மிஷன்ல அனுப்பிச்சாங்கன்ட்டு மிஷன், அதாவது இது வந்து ஒரு மிஷன், யாருக்காவது தெரியுமா? மூன் மிஷன்னா அப்படி கிடையாது. ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். அப்போலோ மிஷன், அந்த மிஷனுக்கு பேரு. மிஷன்னா வந்து இப்ப நம்ம ஒரு திட்டம் ஒரு திட்டம் பண்ணி போறோம்ல, ஒரு மிஷன். அதான் நீங்க 8th இத பத்தி ஒரு கொஞ்சம் டீடைலா படிப்பீங்க. 8th இத பத்தி 8th யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ்ல வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து இருக்கும், நாசா பத்தி இருக்கும். அந்த நாசா பத்தி வந்து அந்த பேராகிராஃப்ல லாஸ்டா இருக்கும். இது அது வந்து அதுக்கு ஆன்சர் வந்து அப்போலோ 8.
ஃபர்ஸ்ட் மேனடு மிஷின்னா அது வந்து அப்போலோ 8. ஃபர்ஸ்ட் மேன் லேண்டிங் மிஷின்னா அது அப்போலோ 11. ஓகே சரி, இப்போ வந்து இந்தியாவை பத்தி கேக்குறேன். who is the first Indian to space? who is the first Indian to space? அவர் மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ராகேஷ் சர்மா. கரெக்ட் சார், ராகேஷ் சர்மான்றதா இது கரெக்ட் ஆன்சர். சரி, அதுவே உமனா இருந்தா the first woman to space in India? கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா வந்து கல்பனா சாவ்லாவை பத்தி பார்த்தோன்னா வந்து அவங்க ஒரு இந்தியன். அவங்க வந்து நாசாக்காக வேலை பார்த்தாங்க. நாசாக்காக 8th இந்த லெசன்லேயே வரும், யூனிவர்சல் ஸ்பேஸ்லேயே வரும். நாசாவுக்காக வந்து ஒர்க் பண்ற இந்தியன்ஸ் இம்பார்ட்டன்டானவங்கன்னு பார்த்தா 2 பேர். இப்போ லாஸ்டா வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, யார் அவங்க? ஸ்பேஸுக்கு லாஸ்டா போயிட்டு 9 months தங்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க சுனிதா வில்லியம்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேலண்டினா டெலஸ்கோவா இப்போ போல, அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க எப்பயே போனாங்க. சுனிதா வில்லியம்ஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சுனிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ வேர்ல்ட்லயே வந்து அதிகமா விண்வெளியிலேயே நிறைய நாள் தங்கின லேடி யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வரும். ஓகே ஓகே இப்போ வந்து புருஷோத்தமன், ஓகே சார். பசங்களை விட்டுலாமா? எஸ் சார். ரொம்ப நேரமா கிளாஸ் எடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா எடுத்தீங்க. குழந்தைகளா எப்படி எடுத்தாரு புருஷோத்தமன்? இப்போ நீங்க உங்க மனசை தொட்டு சொல்லணும், உண்மையாவது சொல்லணும். நான் நல்லா எடுத்தேனா புருஷோத்தமன் நல்லா எடுத்தாரா? நீங்க தான் சொல்லணும். கரெக்ட், புருஷோத்தமன் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க வயசுலயே பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் தெரியும். NMMSல பாஸ் ஆனவங்க எடுத்தா நல்லதுன்னு தெரியுதா? அதே மாதிரி 1-2 பேர் NMMS பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க கிட்ட 90 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த பல வருஷங்கள்ல. போன வருஷம் மட்டும் ஒரு 30 பேர் பக்கம் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 12 பேர். அந்த மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து கிளாஸ் எடுக்க சொல்லலாமா? நிறைய பேர் இருக்காங்க சார். ஆமா, ஓகே சார். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ, யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு விருப்பமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வர சொல்ல. புருஷோத்தமன் வருவார், அடிக்கடி வருவாரு. அவரு வந்து எடுக்கட்டும், நம்மளும் எடுப்போம். நம்ம மேடம் வெற்றி செல்வி மேடம் எடுப்பாங்க. நம்ம எல்லாம் கலந்து படிக்கலாம். அடுத்த வருஷம் நம்ம இதை விட புருஷோத்தமனே பாத்தீங்கன்னா அவர் வச்சுட்டே சொல்றேன். புருஷோத்தமன் அவர் வாங்கின மார்க்கை விட அதிகமா வாங்கியிருக்கணும். கம்மியா வாங்கிட்டாருன்னு நான் சொல்றேன். உண்மையா இல்லையா புருஷோத்தமன்? அப்போ அவர் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவார், எங்க நான் கோட்டை விட்டேன்னு அவர் சொல்லுவார். இருந்தாலும் அவர் பாஸ் பண்ணிட்டார், அது பிரச்சனை, வெரி குட். அவர் இதை விட இன்னொரு 30 மார்க் அதிகமா எடுக்கிற கூடிய ஒரு சக்தி உள்ள பையன்தான். ஆனால் 30 மார்க் போச்சு, காணாம போச்சு. அது ஏன் விட்டாரு அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல, அதுக்கு அடுத்த கிளாஸ்ல அவர் சொல்லுவார். நீங்க அந்த மாதிரி இப்ப ஆயிடக்கூடாது குழந்தைகளா. இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்ம அதனாலதான் அவரை மாதிரி ஆளை கொண்டு வந்து வைக்கிறது. இப்போ ஏன் அவரை வந்து எடுக்க சொல்றோம்னா, அவரு இப்ப 30 மார்க் விட்டுட்டு அப்படின்னு 110 என்னமோ வாங்கிட்டாரு, பாஸும் பண்ணிட்டாரு. அது சேர்த்து 140. அவரு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருப்பார் இல்லைங்களா? அதனால அவரை நம்ம பாராட்டுவோம் இந்த எண்ணத்துல. 2வது வந்து அவர் ஏன் கோட்டை விட்டாருங்கிற வந்து அடுத்த வர வந்து சொல்லுவோம். அதை பார்த்துட்டு நம்மள ஒரு மார்க் கூட கோட்டை விடக்கூடாது. ஒத்துக்குறீங்களா குழந்தைகளா? நம்ம யாருமே அடுத்த வருஷம் எழுதுறவங்க ஒரு மார்க் கூட கோட்டை விடக்கூடாது. ஒத்துக்குறீங்களா இல்லையா? எஸ் சார். ஓகே, வெரி குட். நம்ம கிளாஸ் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க எல்லாரும் செலக்ட் ஆகணும் சார். ஆமா, செலக்ட் ஆகணும். எல்லாரும் செலக்ட் ஆகணும். இப்போ யாரும் அட்டெண்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆவீங்க. ஏன்னா இப்ப நம்ம அந்த தவறுகள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த பசங்க கிட்ட இருந்து போன வருஷம் பாஸ் பண்ணவங்க என்னென்ன தவறு பண்ணார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த தவறு நம்ம பண்ண மாட்டோம். அதனால நம்ம மார்க் அதிகமாகும். நம்ம மார்க் அதிகமாகும் போது நம்ம செலக்ட் ஆயிடுவோம். உண்டா இல்லையா குழந்தைகளா? என்ன பேச மாட்டேங்க குழந்தைகள்? நான் சொல்றது புரியுது இல்லையா? தமிழ் தான் பேசுறேன் நானு. ஓகே. அதனால நம்ம இந்த மாதிரி இப்ப நம்ம சீனியர், உங்களுக்கு சீனியர் புருஷோத்தமன் மாதிரி வந்து நடத்தும் போது நீங்க ஏன் கோட்டை விட்டீங்க
எத்தனை மார்க் கோட்டை விட்டீங்கன்னு அந்த கேள்வி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யார் வந்தாலும் அதை கேட்கணும். அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். அந்த ஒரு தவறு நம்ம பண்ணாமல் இருப்போம். தேங்க்யூ புருஷோத்தமன், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நம்ம இன்னொரு கிளாஸில் சந்திக்கலாம். அது வரல எல்லாத்துக்கும் குட் பை. போய் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. சரியா? Thank you, sir. Thank you, sir.